வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் திருச்சி சீனிவாசன். உங்களிடையே இந்த வாரம் பேசுகிறேன். அன்பு நண்பர்களே, நமது நடிகர் திலகம், ஆருயிர் அண்ணன், உலக மகாநாயகன், கலைக்குரிசில் கலை சக்கரவர்த்தி, கலைத்தாயின் தலைமகன், நமது உயிரோடும் உணர்வோடும் உண்டெனக் கலந்த உலக மகாநாயகன் சிவாஜி அவர்களுடைய அற்புதங்களை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை பார்த்து வருகிறோம். 71 வாரம் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இது 72வது வாரம். நம்ம பார்க்க போகிற படம் அண்ணனோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம், பிளாக் அண்ட் ஒயிட் படம். இந்த படத்தில் அண்ணன் நடிப்பு ரொம்ப ரொம்ப முத்திரை குத்தியிருப்பார். இந்த படத்தில் ஜோடி ஜமுனா என்ற ஒரு தெலுங்கு நடிகை ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஜமுனா. இந்த கதை ரொம்ப வெயிட்டான கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணன் சிவாஜிக்குன்னு ஒரு பெரிய டீம் இருந்துச்சு. அதில் தான் நான் சொன்னேன், எஸ்வி ரங்கராவ், நாகையா, பாலையா, எஸ்வி சுப்பையா, நாகேஷ், எம்ஆர் ராதா, அது மாதிரி லேடிஸில் பார்த்திங்கன்னா கண்ணாம்பா. இதெல்லாம் ஒரு சிவாஜி கூட எப்போவுமே பிரியாமல் இருக்கிற கூட ஒரு டீம். பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படம்லாம் பார்த்திங்கன்னா, முக்கியமான படம்லாம் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற படத்தில் எஸ்வி ரங்கராவ், நாகையா முக்கியமான ரோலில் நடிச்சிருப்பாங்க. கண்ணாம்பாவும் நடிச்சிருப்பாங்க. ஜமுனா ஜோடி. என்ன படம் நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்களே, நிச்சய தாம்பூலம். இந்த படம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம். ஆரம்பத்துலேருந்து படம் முடிகிற வரைக்கும் அண்ணனோட அந்த நடிப்புன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் பாடல்கள் அத்தனையும் இனிமை தேன். ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் இதில் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னொரு பாட்டு கண்ணதாசன் என்ன பண்ணுவார், அவருக்கு ஒரு ஸ்பெஷல் மேன். அவர் அந்த பாட்டு எழுதுறதுல அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எப்படி தான் அவருக்கு மைண்டில் உதயமாகுமோ என்ன, இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம் இதுதான் எந்தன் வாழ்க்கை, அந்த மாதிரி. அது அண்ணன் சிவாஜி நவராத்திரியில் ஒரு கேரக்டருக்காக அந்த பாட்டு. அதே சமயத்தில் கண்ணதாசனுக்கும் அதான், ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பும்பார். இதெல்லாமே அவரோட பர்சனல். இது நைட்டில் தான் உட்காந்து பாட்டெல்லாம் எழுதுவார். அவர் இந்த மாதிரி சில வார்த்தைகளை தொடர்ந்து அதே வார்த்தையை போட்டு போட்டு, இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, மாலை சூடும் மணநாள் இளம் மங்கையின் வாழ்வில் திருநாள் அப்படின்னு அந்த நாள் 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 அப்படி ஒரு பாட்டு இதில் போட்டிருப்பார். அவர் அதான் சொல்கிறேனாங்க, அவருக்கு பெரிய அண்ணன் சிவாஜி எப்படி நடிப்புனா, அவருக்கு கேரக்டர்ஸ் எவ்வளோ கொடுத்தாலும் அதை அப்படியே கிரகிச்சு அப்படியே போட்டு புழிஞ்சி தள்ளுவாரோ, அது மாதிரி கண்ணதாசன் பாடல்களில் அப்படியே மைண்டில் என்ன தான் வச்சுருப்பாரோ கொண்டு அப்படியே வார்த்தைகளை கொட்டுவார். ஏன்னா, மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, விடிந்தும் விடியாத காலை பொழுதாக பொழிந்த கலை அன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு வளர்ந்த தமிழ் மன்றமே. இதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்கள், நம்ம நெஞ்சை போட்டு அப்படியே குத்தும். அந்த மாதிரி ஒரு கவிஞர் அவர் கண்ணதாசன். அண்ணனுக்கு படங்களில் பிளாக் அண்ட் ஒயிட் படங்களில் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா, இன்னொன்று முக்கியம், இது முக்கியம். கண்ணதாசன் அவர் அண்ணனோட படம்னாவே பாடல்கள் கவியரசு கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன். என்ன பண்ணுறது, அவர் எம்ஜிஆர் கூட என்ன பண்ணுவாப்புல, கண்ணதாசன் அம்புழுத்துட்டு வாலியை வச்சுட்டுலாம் பாட்டு எழுதினாப்புல. அண்ணன் மாறவே இல்லை கடைசி வரைக்கும். நம்ம
எயிட்டிஸ் அப்போ கூட பார்த்தீங்கன்னா, கண்ணதாசன் சாகிற வரைக்கும் கூட அவர் அந்த கலர் படம்லாம் நிறையா வந்ததுக்கப்புறம் கூட கண்ணதாசன் தான் பாடல்கள் எழுதுவார். அண்ணனுக்கும் கண்ணதாசனுக்கும் அவ்வளோ ஒரு பிணைப்பு. கண்ணதாசன் வந்து அவ்வளோ மரியாதை அண்ணன் சிவாஜி மேலே. அவர் வந்து அண்ணனை பற்றி குறிப்பிட்டு சொல்லும்போது, வானத்துக்கு வந்து என்ன எவ்வளோ பெருசு வானம், இமயமலை எவ்வளோ உயரம், அது மாதிரி நடிகர் திலகம் அப்படின்னு சொல்லி சொன்னவர். எதில்? அவரோட நடிப்புக்கு வந்து பாராட்டி சொல்லும்போது கண்ணதாசன் சொன்ன வார்த்தைகள். அது மாதிரி வந்து அண்ணன் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருப்பார், மதிப்பு வச்சுருப்பார். அண்ணனும் அவர் மேலே ரொம்ப கவிஞரேன்னு ரொம்ப இது வச்சுருப்பார், மரியாதை வச்சுருப்பார். எம்எஸ் விஸ்வநாதனுக்கு முன்னாடி விஸ்வநாதன் ராமமூர்த்தி அந்த குரூப்பு. அண்ணனுக்குன்னு அந்த யூனிட் அப்படியே இருக்கும். ரெகுலராக படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். கண்ணதாசன், டிஎம் சௌந்தரராஜன் பின்னணி பாடகர். இதில் வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை. பிளாக் அண்ட் ஒயிட் படமாக இருக்கும். டைரக்டர் பார்த்திங்கன்னா பீம்சிங், இது மாதிரி அவருக்குன்னு ஒரு டைரக்டரு. பின்னாடி பேக்ரவுண்டு நடிகர்கள் பார்த்திங்கன்னா இந்த இவங்கெல்லாம் எஸ்வி ரங்காராவு, நாகையா, எஸ்வி சுப்பையா, பாலையா, எம்ஆர் ராதா, இதெல்லாம் இந்த குரூப் இருக்கும். பெண்களுக்கு பின்னணி பார்த்திங்கன்னா பி சுசீலா இருக்கும். எல்லாமே ஹிட். படம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் 1 சக்ஸஸ் சிவாஜி தான். ஏன்னா இதில் வந்து எந்த எள்ளளவும் மாற்றம் கிடையாது. இந்த டீமை அப்படியே வச்சு வருஷக்கணக்காக அதை வந்து ஃபாலோ பண்ணி படங்களை வந்து வெயிட்டாக கொடுத்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணவர் நடிகர் திலகம் சிவாஜி மட்டும்தான். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. எம்ஜிஆர்லாம் யூனிட்டை வந்து மாற்றி மாற்றி பண்ணுவாப்புல. என்ன இவங்க தான் அப்படின்னு ரெகுலராக வச்சுக்க மாட்டார். பெரிய பெரிய ஆளுங்களும் அவர் கூட போய் வேலை செய்யணும்னு விரும்ப மாட்டாங்க. காரணம் வந்து இப்போ நம்மளே இருக்கோம். இப்போ ஓட்டப்பந்தயம் வைக்கிறோம். ஓடும்போது 100 மீட்டர்ஸ் ஓட்டப்பந்தயத்தில் நம்பர் 1 வர்றான் ஒருத்தன். அவன் பின்னாடி திரும்பி பார்க்குற அளவுக்கு செகண்ட் வர்றான்னு வச்சுங்களேன். அவனுக்கு வந்து நம்ம மதிப்பு கொடுப்போமா, மரியாதை கொடுப்போமா? இல்லை ஓட்டத்தை பற்றியே சரியாக தெரிஞ்சிக்காமல் சும்மா கலந்துக்கிட்டு தோற்றும் போயிட்டு, ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு செல்வாக்கு. எப்படி செல்வாக்குன்னா, சினிமாவில் வந்து சுத்தமாக நடிக்க தெரியாது, நிஜ வாழ்க்கையில் நல்லா நடிக்க தெரியும். அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, மக்களை ஏமாற்றுவாங்க. ஏமாற்றி மக்களுக்கும் வந்து அவ்வளோ தூரம் வந்து ஒரு மைண்டு கிடையாது, மூட நம்பிக்கை, ஒரு அரகுர மைண்டு. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இதுதான் உண்மைன்னு நினச்சி ஏமாந்துருவாங்க. நாளைக்கு அவன் தான் பெரிய மனுஷன், அவன் தான் பெரிய தர்ம பிரபுன்னு நினச்சி ஓட்டு போடுவாங்க, ஜெயிக்க வைப்பாங்க. கடைசியில் இழிச்சவாயனா உட்காந்துருப்பாங்க. அதுதான் எம்ஜிஆரோட வேலை. ஆனால் சிவாஜியோட வேலை நடிப்புனா இதுதான்டா அப்படின்னு சொல்லி சினிமாவை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் நம்பர் 1 நடிகர்னால் அது சிவாஜி தான். அவர் கொடுத்த படங்கள் மாதிரி வெயிட்டான கதைகளும் கிடையாது, கேரக்டர்ஸும் கிடையாது. அவரை வந்து பாராட்டாத நடிகர்கள் இந்த உலகத்திலேயே கிடையாது. அது மாதிரி ஒரு பேரும் புகழும் வாங்கினவர். இந்த உலகத்தில் உள்ள பல நாடுகளில் அவரை வரவழைச்சி தனிப்பட்ட முறையில் பாராட்டு விழாலாம் கொடுத்தாங்க. அவ்வளோ பெரிய மாபெரும் கலைஞன். அவரோட ரசிகராக நாங்கள்லாம் வாழ்ந்ததே எங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். அவர் வாழ்ந்த காலம் ஒரு என்ன சொல்கிறது, இந்த தமிழ்நாடு தவம் புரிஞ்சிருக்கணும். அது மாதிரி ஒரு காலம் அவர் வாழ்ந்த காலம். அவரோட இந்த நிச்சயதாம்பலம் படத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். இந்த நிச்சயதாம்பூலம் படம் வந்து அண்ணனுக்கு 76வது படம். 76 9/12/1962 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் வந்து அந்த 62வது வருஷத்தில் வந்த படங்கள் பார்த்தால் பசி தீரும், 100 டேஸ், நிச்சயதாம்பூலம், வளர்பிறை, படித்தால் மட்டும் போதுமா, 100 டேஸ், பலே பாண்டியா, வடிவுக்கு வளைகாப்பு, செந்தாமரை, பந்தபாசம், ஆலயமணி, 100 டேஸ். 9 படங்க. எப்படிங்க இப்படிலாம் வந்து பண்ணியிருக்காரு அவர்? ஒரு வருஷத்துக்கு 9 படம்னா என்ன அப்போனா கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு படம்ன்ற கதையா? இன்னொரு 3 மாதம்தான் பாக்கி வருஷத்துக்கு. இதை மாதிரிலாம் ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காரு. அவர் ஒன்றும் சாதாரண ஒரு எந்த நடிகர் கிடையாது, 10ஓட 11 நடிகர் கிடையாது.
ஏதோ புக் பண்ண நடிச்சுட்டு தள்ளிட்டு இந்த அர்ஜுன் மாதிரி இவங்க மாதிரிலாம் நடிச்சுட்டு போகிறதுக்கு. இவரெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நடிகர் திலகம். தமிழ்நாட்டில் வந்து நம்பர் 1 நடிகர், உலக அளவில் நம்பர் 1 நடிப்பில் திறமையான நடிகர். இப்படிலாம் வந்து படங்களை வந்து கண்ணாமுன்னா நடிச்சிருக்காரு. 1952 நடிக்க வந்துட்டு 62 10 வருஷத்தில் எவ்வளோ பீக்குக்கு போயிட்டார், எவ்வளோ பெரிய நடிகர் ஆகிட்டார். அப்பவும் படம் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா, அதனால் என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து நிறைய பேருக்கு அவர் வாழ்க்கை கொடுக்குறாரு. அதுதான் அர்த்தம். வருஷத்துக்கு ஒரு படம் 2 வருஷத்துக்கு ஒரு படம் ஒருத்தன் நடிக்கிறான்னா அந்த படத்தை தயாரிக்கிறவன் கண்டிப்பாக மிகப்பெரிய பணக்காரனாக தான் இருப்பான். அதில் டெக்னீஷியன்ஸ்லாம் கொஞ்சம் சம்பாதிப்பாங்க. ஆனால் இவர் வருஷத்துக்கு ஒரு 9 படம் நடிக்கிறாருன்னா அந்த 9 படத்துக்கு வந்து எத்தனை தயாரிப்பாளர், எத்தனை டிஸ்ட்ரிபியூட்ரு, எத்தனை இசையமைப்பாளர், எவ்வளோ பாடல்களை எழுதினவன், பாடினவன், கூட நடித்த நடிகர் நடிகைகள் எல்லாருக்கும் காசா இல்லையா சொல்லுங்கள். எவ்வளோ வந்து வாழ்க்கையில் வந்து அவர் இது பண்ணியிருக்கார் பாருங்கள். இது மாதிரிலாம் அவரெலாம் நினச்சிருந்தாருன்னு வச்சிங்களேன், நான் 2 படம் தான் நடிப்பேன், அதுக்கு மேலே நடிக்க மாட்டேன்னு நடிச்சிருந்தாருன்னா இன்றைக்கி நீங்கள் என்ன லெவல் அது. இருந்தாலும் அவர் நடித்து அதனால் கேரக்டர் நிறையா கொடுத்தாரு, நிறையா பேரை வாழ வச்சார். இன்றைக்கும் அவர் படங்கள் தான் வாழ வைக்குது. என்ன கர்ணன் படம், வசந்த மாளிகை படம், என்ன இதெல்லாம் வந்து இன்றைக்கும் போடுறாங்க, காசு அள்ளுறாங்க. அதனால் இந்த தில்லானா மோகனாம்பாள் படத்தை ஏன் யாரும் பண்ண மாட்டுறாங்க? சன் டிவிக்கான ரைட்ஸை வச்சுக்கிட்டு அது தரமாட்டுறாங்கன்னா என்னன்னு தெரியல. எல்லா படத்தையும் பண்ணுறீங்க, டிடிஎஸில் வசந்த மாளிகைலாம் பண்ணுறீங்க, இத்தனை வாட்டி சும்மா பண்ணுறீங்க. தில்லானா மோகனாம்பாள் பண்ணுங்கய்யா தயவு செஞ்சு. இந்த இது மூலமாக நான் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு அந்த ரைட்ஸ் இருந்தால் அவன் டிவியில் போகிறதுக்கு ரைட்ஸ் வச்சுக்கிட்டோம். படத்தோட ரைட்ஸ் என்னன்னு எனக்கு தெரியல. அது நீங்கள் எவனாவது ஒருத்தன் முயற்சி பண்ணி அதை வந்து டிடிஎஸ் பண்ணுங்கள், அருமையாக இருக்கும். அப்படியே என்ன சொல்கிறது, கர்ணன் மாதிரி அது ஒரு சக்ஸஸ் ஆகும் பாருங்கள். ஏன்னா எல்லா தரப்பு மக்களும் அதை வந்து தியேட்டரில் பார்ப்பாங்க, நல்லாயிருக்கும். டிடிஎஸ் பண்ணி அந்த சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்து நலந்தானா பாட்டுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, தியேட்டரே கைத்தட்டும், விசில் பறக்கும். அதனால் தில்லானா மோகன் படத்தை தயவு செஞ்சு செய்யுங்க. ஸோ முடிஞ்சால் செய்கிறேன். அது என்னான்னு எனக்கு கேட்டு சொல்லுங்கள், ரைட்ஸ் இருக்கான்னு கேட்டு சொல்லுங்கள். நான் எடுத்து என்னோடய செலவில் நான் பண்ணுறேன். ஓகே. ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்னடா கேள்றீங்க? யாருக்கு தெரியும்? இப்ப நம்ம என்னதான் தேடுறோம்? என்ன தேடுறாங்கப்பா? எதற்காக கிடைக்கும்? கிடைக்குமா மிஸ்? எல்லாரும் என்ன தேடுறீங்க? என் 100 ரூபாய் நோட்டு தொலைச்சிட்டேன். 100 ரூபாய் நோட்டா? எங்க போட்டீங்க? இங்கதான் இருக்கும். இங்கதான் இருக்குமா? எவன் எடுத்தானோ என்ன ஆச்சோ அந்த பணம்? போனா போட்டோம், இன்னொரு 100 ரூபாய்க்கு ஊருக்கு எழுதுங்க, வந்துட்டு போகுது. அது எப்படிங்க முடியும்? இந்த பணத்தை அனுப்ப எங்க அப்பா எவ்வளவு பாடுபட்டார். இப்போ இது கிடைக்கலன்னா என் படிப்பே நின்றுடும். ஐயோ, அவ்வளவு பரிதாபமான கேஷா? இருங்க, நானும் தேடி பாக்குறேன். அப்பா நல்லா தேடுங்கடா, கிடைச்சவன் கொடுத்துருங்கடோ. சத்தம் போட்டேன். ஐயோ, நான் இந்த பக்கமே வரலையே, இங்க எப்படி வந்தது? அது இங்க இந்த காத்துல படபடன்னு அடிச்சுட்டு வந்து இதுக்குள்ள விழுந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். Pleasure is mine.
இது ஹலோ 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 ஓ ஹலோ 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 மிஸ்டர் ரகு. ரகுவா, நம்ம பேர் கூட தெரியுமா உங்களுக்கு? பல 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 பல. வாங்க உட்காருங்க மேடே. தேங்க்ஸ். இந்தாங்க உங்க பணம். பணமா? ஏது? நான் ஒண்ணு கொடுக்கலையே. அன்னைக்கு நான் தொலைச்ச பணத்தை எடுத்து கொடுத்தீங்களே. ஓஹோ, அதுவா? அது உங்க பணம் தானே? ஏன் போய் சொல்றீங்க? பணத்தை தொலைச்சிட்டு நான் கஷ்டப்படுறதை பார்த்து இறக்கப்பட்டு உங்க பணத்தை கொடுத்து உதவி செஞ்சீங்க. அந்த பணம் உங்ககிட்ட இருக்கட்டும். அடடே, உங்க பணம் எனக்கு எதுக்குங்க? உங்க பணம் எங்க பணம் வித்தியாசங்களா இருக்குது. முத்திரையா போட்டிருக்கு. எல்லாம் கவர்மெண்ட் முத்திரை தான், வச்சுக்கோங்க. வேண்டாங்க, இதை வாங்கிக்கங்க. இதை வாங்கிக்கணும்னா ஒரு கண்டிஷனுங்க. என்னங்க? எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் தேவைங்க. எனக்கும் உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பா? உங்களுக்கு தான் 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே. இருக்கானுங்க தடிப்பயலுங்க. மானத்துல 1000 நட்சத்திரம் தான் இருக்குது. ஒரு சந்திரனுக்கு ஈடாக முடியுங்களா? இந்தாங்க, நான் மிஸ் மிஸ் இந்த இது மிஸ் மிஸ் மிஸ். கொஞ்சம் 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 நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி ஒண்ணும் சொல்லாம போறீங்களா? மிஸ்டர் ரகு, என் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னா நீங்க ஒரு கட்டுப்பாட்டுக்கு வரணும். ஓஎஸ், என்ன செய்யணும் சொல்லுங்க, செய்யறேன். தினசரி நீங்க தவறாம காலேஜுக்கு வரணும். ஐயோ ஐயோ, ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்லை போல இருக்கேன். நான் காலேஜுக்கு தினசரி வர முடியாதுங்களே. சரி, அப்ப நான் வரேன். ஐயோ, இருங்க, விஷயம் தெரியாம கோச்சுக்காதீங்க. நான் வந்துங்க ஒரு ஃபூலுங்க. ஆமா, உண்மையிலேயே நான் ஒரு ஃபூல். எனக்கு படிப்பெல்லாம் வராது. எப்படியோ போட்டு அடிச்சு பை ஆக்சிடென்டா காலேஜுக்குள்ள வந்து பூந்துட்டேன். என்ன பிரயோஜனம் காலேஜுக்கு வந்து? எனக்கு தான் படிப்பு வராதுங்களே. ஏன் வராது? கஷ்டப்பட்டு படிச்சா எல்லாம் தானா வரும். நானும் உங்களுக்கு உதவி செய்யறேன். அப்படிங்களா? அப்போ நாளைக்கே டியூஷன் ஆரம்பிங்க. நாளைக்கு எதுக்கு? இன்னைக்கு, இப்போவே. அப்படிங்களா? என்கிட்ட நோட்ஸ் எல்லாம் ஒண்ணு இருக்கு. நோட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. வாங்க. உங்ககிட்ட இருக்குங்களா? என்கிட்ட அம்புட்டும் காதல் கால் அம்புட்டும். நோட்ஸ் எடுங்க. நோட்ஸா? என்னது? என்னங்க? ராஜாராணிங்க. கையில என்ன? கார்ட்ஸுங்க. கார்ட்ஸா? ஆமா சீதா, காசு இல்லாம ஒரே ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம். நான் கழிச்சு வைக்கிறேன், நீங்க வெட்டுங்க. ஓ, வெட்டுறேன். எங்க அந்த சிகரெட் பாக்கெட் இப்படி கொடுங்க. மேட்ச். ஐயோ 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 ஐயோ, சிகரெட் எல்லாம் குடிச்சிட்டீங்களா? சிகரெட் எல்லாம் குடிச்சிட்டீங்களா? இத பாருங்க, காலேஜ் படிப்பு முடியற வரைக்கும் இந்த சிகரெட்டை தொடக்கூடாது நீங்க. படிங்க. சீதா சீதா சீதா, பரீட்சை பேப்பர் எல்லாம் பிச்சு உதறிவிட்டேன். கேட்ட கேள்வி கேட்காத கேள்வி எல்லாத்துக்கும் பதில் எழுதியாச்சு. இந்த டீச்சரின் பெருமையை காப்பாற்றி விட்டான் இந்த மாணாக்கன். ஆமா, நீ எப்படி எழுதியிருக்க? நல்லா பாஸ் பண்ணிடுவியா இல்ல கோலா விட்டையா? ஏதோ பாஸ் ஆயிடுவேன்னு நம்புறேன். நம்புறியா? என்ன இழுக்கிற? ஆமாமா, என்ன பாஸ் பண்ண வைக்கிறதுலயே ஒன் டைம் பாஸ் ஆகி போச்சு. நீ எங்க படிச்சிருக்க போற? என்னை பத்தி கவலைப்படாதீங்க. உன்னை பத்தி நான் கவலைப்படாம வேற எந்த பைய கவலைப்பட முடியும்னு கேக்குறேன். வா வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? ஆமா. எந்த வீட்டுக்கு? மை ஹவுஸ்க்கு. உங்க வீட்டுக்கா? ஆமா. எதுக்கு? தன்னுடைய வருங்கால மருமகளை என்னுடைய தாயார் பார்க்க வேண்டாமா, அதற்காக. ஆமா, எல்லாம் நானே பிக்ஸ் பண்ணிட்டேன். வா போலாம். வரேன். ஆனா இப்போ ஊருக்கு போயிட்டு ரிசல்ட் தெரிஞ்ச உடனே வரேன். ஆல்ரைட் ஆல்ரைட், வா போலாம். ஒரு ரூம் வரைக்கும் சம்பாதிச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், பிரசிடென்சி ஃபர்ஸ்ட். ஓ, பிரசிடென்சி ஃபர்ஸ்ட்ல பாஸ் பண்ணியா? இப்பதான் எனக்கு சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சீதா. வந்து வந்து கடவுளே, எங்க ஆசை நிறைவேறிடுச்சு. சீதா வாம்மா, எல்லாருக்கும் தலக்கண்டு கொடுத்தா. அம்மா அம்மா, கொஞ்சம் இருங்கம்மா. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆனது நான் இல்ல, என்ன? ரகு. ஓ, என் ஃப்ரெண்ட். அப்போ நீ? நானும் பாஸ் ஆயிட்டேன்ப்பா.
ஆனா தேர்ட் கிளாஸ். எப்படியோ பாஸ் ஆகிட்டியே, அதுவே போடும். அம்மா அம்மா, பாப்பா பேஷ் 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 பேஷ், வெரி குட். வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே சொல்லி வச்ச மாதிரி ஆர்த்தியோட வர்றிய, நல்ல சகுனம் தான். இது யாரு? இதான் என் டீச்சர். டீச்சரா? ஆமா, காலேஜ்ல பாஸ் பண்ணதெல்லாம் நானாவ பாஸ் பண்ணேன். எல்லாம் இந்த அம்மா சொல்லி கொடுத்ததுதான். நான் வெறும் அடிச்சாங்காப்பி கார்பன் பேப்பர், பாடம் பூரா அந்த அம்மா எழுது. இத பாத்தியா, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுக்கு எனக்கு கோல்டு மெடல். இந்த மெடல் நம்மளால தாங்க முடியாது, இதை நம்ம டீச்சருக்கே பிரசன்ட் பண்ணிடலான்னு இருக்கேன். அது உன் கையாலே நடக்கட்டும். கொண்டா. இந்தம்மா, நான் கேட்கிறேன்னு வித்தியாசமா நினைக்காதே. இது உனக்கு ஏது? என்ன தாங்க? உன்னதா? உங்க அம்மா யாரு? பார்வதிங்க. அப்போ உங்க அப்பா பேரு ராமண்ணா இல்ல? ஆமாங்க. சரிதா, அப்போ நீ நம்ம சீதாதா? உங்க சீதாவா? இந்த சங்கிலி உனக்கு என் கையால போட்டதம்மா. ஆமா. ரகு, ரகு, இவன் யார் தெரியுமா? சரியா போச்சு. நான் உனக்கு அறிமுகப்படுத்தின, நீ எனக்கு அறிமுகப்படுத்த. அதல்லடா, நீ அறிமுகப்படுத்தினது காலேஜ் பொண்ணு சீதா, நான் அறிமுகப்படுத்துறது என் மருமக சீதா. வாட் மருமகள்? இல்லடா, இப்ப அம்மாவும் நானும் எப்படி இருந்தோம் தெரியுமா? ஒண்ணுக்குள்ள ஒண்ணா எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தோம். உனக்கு ஞாபகம் இல்ல? என்னடா அப்படி யோசிக்கிற? பார்வதி பொண்ணு சீதா சின்ன வயசுல மூக்கெல்லாம் ஒழுங்கு ஏதாவது சொன்னாக்க ரகு, 10 வருஷத்துக்கு முந்தியே சீதாதான் இந்த வீட்டுக்கு மருமகள்னு இவ அம்மாவும் நானும் தாம்பூலமே மாத்திக்கிட்டோம். 10 வருஷத்துக்கு முன்னாலே தாம்பூலம் மாத்திட்டேன். என்னவா சொல்றது? நானு பெரிய பெரிய தீர்க்கதரிசி எல்லாம் உங்ககிட்ட பிச்சை 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 வாங்கினப்ப பிச்சை. என்னடா சொல்ற? இல்ல, இன்னைக்கு இப்படி நடக்க போகுதுங்கிறதுக்காக 10 இயர்ஸ்க்கு முன்னாலேயே அட்வான்ஸ் புக்கிங் போட்ட பாருங்க. இன்னைக்கு என்னடா நடக்க போகுது? அது இன்னைக்கு சரி வேண்டாம், டிஃபன். அவளுக்கு டிஃபன். சீதா, சீதா, தரதலையா சுத்திக்கிட்டு இருந்த என்ன மனுஷனாக்குறதே நீதான். என்னை விட்டுட்டு போன மறுபடியும் நான் என்ன ஆகணும் எனக்கே தெரியாது. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ரகு. அப்ப நான் சொல்ல அவங்க பேசலாம், பேசிட்டு போறாங்க. நாம 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்குவோம், தம்பதிகளா வாழ்ந்து காமிப்போம். வேண்டாம் ரகு, பெரியவங்க வயிற்றுச்சலை சம்பாதிச்சுக்கிட்டு நாம வாழ முடியுமா? அப்படின்னா உனக்காக அப்பா காலில் நான் விழுறேன். சீதா இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்லி என் கண்ணீரான அவர் பாதத்தை கழுவுறேன். எனக்கு என்னமோ அவர் சம்மதிப்பாருன்னு தோணல. நிச்சயம். அவருக்கு என்ன இருதயம் இல்லையா? பெத்த பிள்ளைங்கிற அன்புதான் இல்லையா? அன்பை விட அந்தஸ்தை தான் உயர்வா நினைக்கிறார். அது அவர் தப்பு இல்ல. அவங்க அவர் அவ்வளவு பெரிய மனுஷனா வளர்த்திருக்காரு. இதோ பாரு, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. எனக்கு ஏதோ நம்பிக்கை இருக்கு. நீ ஊருக்கு போய் இங்க நடந்தது ஒண்ணு சொல்லாதே. உங்க அப்பா மட்டும் யாருக்கு வை. அப்பாவே அனுப்பவா? ஆமா, உங்க அப்பா இங்க வந்து நிச்சயதாம்பூலம் செஞ்சுட்டு போதும். கொஞ்சம் கூட சந்தேகப்படாது. எல்லாம் நம்ம மனசு போலவே நடக்கும். வாழ்க்கை வாழ்றதுக்காக சீதா, கண்ணீர் வடிக்கிறதுக்காக இல்ல. தைரியமா போயிடுவா. இது உனக்கே நல்லா இருக்கா? நான் எவ்வளவு ஆசையோட சீதாவை கூட்டிட்டு வந்தேன். அவ மனசு நோக வச்சு அனுப்பிச்சிருக்கீங்களே. இதான் வீடு தேடி வந்து உங்களுக்கு நீங்க காட்ட மாட்டையா? நான் என்னடா செய்வேன்? மகனுடைய கல்யாண பேச்சு மகிழ்ச்சியோடு கேட்பாருன்னு நினைச்சு ஏமாந்துட்டு. அவர் இப்படி பேசுவாருன்னு தெரிஞ்சிருந்தா சீதா இருக்கிறப்ப இந்த பேச்சு எடுத்திருக்கவே மாட்டேன். நடந்தது நடந்து போச்சு. இனிமே எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு தான். வெளிநாட்டுக்கு போறதுக்கு எனக்கு விருப்பம். பிரசிடென்சி ஃபர்ஸ்ட்ல பாஸ் ஆயிருக்கு. ஃபாரினுக்கும் போய் தொழில்நுட்பங்களையும் கற்று நீ ஒரு மேதையா திரும்பி வந்தா நாட்டுக்கும் பயன், வீட்டுக்கும் பெருமை. அதை விட ஒரு தகப்பனுக்கு என்னப்பா வேணும்? ரகு, அயல்நாட்டுக்கு போய் படிக்கும் இந்த அருமையான வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கணும். கொஞ்சம் சிந்திச்சுப்பார். சிந்திச்சுதான் சொல்றேன். எனக்கு ஃபாரின் வேண்டாம், படிப்பு வேண்டாம். அம்மாவை மட்டும் இல்லப்பா, உங்களையும் உயர்வாதான் மதிக்கிறேன். அந்த பயபக்தி என்னைக்குமே என் மனசு விட்டு போகாது. ஆனா அதே சமயம் என்ன மனிதனாக்கி அந்த சீதாவையும் என்னால மறக்க முடியாது. நீ மறந்துதான் ஆகணும். அப்பா, இது என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை. இதுல தலையிட யாருக்கும் உரிமை இல்லை. என்னடா சொன்ன? எனக்கா உரிமை இல்லை? எனக்கான உரிமை இல்லை? இனிமே இந்த வீட்டுல இருக்க உனக்கு உரிமை இல்லை. போ வெளியே. அப்பா, நான் உனக்கு அப்பனும் இல்லை, நீ எனக்கு மகனும் இல்லை. எனக்கு பிள்ளையே பிறகு நினைச்சுக்கிறேன். போ வெளியே. உன் பேச்சை நம்பித்தான் உங்க அப்பா கிட்ட கல்யாண விஷயமா பேசினேன். அதுக்கு அவர் நல்ல மரியாதை கொடுத்துட்டார். நாங்க அவ்வளவு எளியவங்களா போயிட்டோம்.
இனிமே எப்படிப்பா என் பொண்ணை உனக்கு கொடுப்பேன்? மாமா, எனக்காக அப்பாவை மன்னிச்சிடுங்க. அவருக்கு எப்பவுமே தன்னுடைய கௌரவம் தான் பெருசு, அதனால தான் அப்படி பேசியிருக்கிறார். ஆனா உண்மையிலேயே அப்பா ரொம்ப நல்லவர். அவர் பேசுனதை மனசுல வச்சுக்கிட்டு எங்க 2 பேரையும் பிரிச்சிடாதீங்க மாமா. ரகு, உங்க அப்பா பேச்சு கேட்காம நீங்க வந்ததே தப்பு. கல்யாணம்ங்கிறது பெரியவங்களா பார்த்து செய்ய வேண்டிய ஒரு புனிதமான காரியம். நான் மட்டும் நடத்தி வச்சா நல்லா இருக்குமா? நானா இஷ்டப்பட்டு தானே கல்யாணம் செஞ்சுக்கிறேன். இதுல உங்களை குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு? தேதியை நிச்சயம் பண்ணிட்டு செய்தி அனுப்புனா நிச்சயமா அவருடைய மனசு மாறும். நான் எப்படியாவது அப்பாவை சமாதானப்படுத்திடுறேன். நான் இவ்வளவு தூரம் கேட்டு கூட மறுத்துட்டீங்க. அப்பாவுடைய வெறுப்பையும் சம்பாதிச்சுக்கிட்டேன், உங்ககிட்டயும் ஆதரவு கிடைக்கல. இனிமே இந்த உலகத்துல எனக்கு என்ன இருக்கு? மாமா, நான் சொல்றேன் கேளுங்க. அனாவசியமா நீங்க 2 பேருடைய வாழ்க்கையுமே பாழாக்குறீங்க. அவ்வளவுதான் சொல்லுங்க. சீதாவையாவது கண் கலங்காம பாத்துக்கங்க. என்னுடைய முடிவை நானே தேடிக்கிறேன். இங்க வாப்பா. உங்க 2 பேரையும் பிரிச்சு நான் என்ன பலனை அடைய போறேன்? எல்லாம் உங்க இஷ்டப்படியே நடக்கட்டும். பார்வதி, அடே, அன்னைக்கு காலேஜ்ல எனக்கு பிரமாதமா பாடம் எல்லாம் சொல்லி கொடுத்த, இப்ப ஏன் உம்முன்னு இருக்கேன்? பேசு. அடே, அன்னைக்கு நான் சிகரெட் குடிக்கிறத பார்த்துட்டு, மிஸ்டர் ரகு, நீங்க காலேஜ்ல படிக்கிற வரைக்கும் சிகரெட் எல்லாம் குடிக்க கூடாதுன்னு பிரமாதமா பொரிச்சு கொட்டுனீங்க. இப்ப பொரிச்சு கொட்டு பார்க்கலாம். அடே, அன்னைக்கு என்னுடைய சீட்டு கட்ட புடுங்கி கிழிச்சறிஞ்சு விட்டு இனிமே இந்த கெட்ட பழக்கம் எல்லாம் கூடாதுன்னு பிரமாதமா லெக்சர் அடிச்சே. இப்ப அடி பார்க்கலாம். பேச மாட்டியா? உன்னை பேச வைக்கவா? உன்னை பேச வைக்க. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா நீ? முத்து முத்தாய் சிரிப்பதற்கே பாடம் வேண்டுமா? முத்தமிழே முக்கனியே மோக வண்ணமே, முப்பொழுதும் எப்பொழுதும் நமது சொந்தமே. அப்பா ஏதோ கோபத்துல நம்மளை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரே தவிர, இப்ப நம்ம 2 பேரையும் நினைச்சு எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பா தெரியுமா? அவ்வளவு இழகின மனசு அப்பாவுக்கு. ஆனா பிடிச்சா ஒரே பிடி, குரங்கு பிடி. நீங்க மட்டும் என்ன, அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கீங்க. என்னையும் குரங்கு பிடிக்கிறியா? ஆமா, நீங்க பிடிச்ச பிடி விடாம என்னையே கட்டிக்கிட்டீங்கல்ல. நீ மட்டும் என்னுடைய வாழ்க்கையில குறுக்கில்லைன்னா 4 பேருக்கு முன்னால நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? சீதா, உன்னாலதான் வீடு வாசல் வாழ்க்கைன்னு எனக்கு தெரிஞ்சு. போதும் போதும், ரொம்ப பெருமைப்படுத்தி பேசாதீங்க. இந்த ஏழைக்காக பெத்தவங்களே பிரிஞ்சு வந்துட்டீங்களே. அப்படி பார்த்தா தியாகம் உங்க பக்கம்தான் இருக்கு. அது எந்த பக்கத்துல இருந்தாலும் சரி, நீ என் பக்கத்துல இருக்கிற, அது போதும் எனக்கு. அத்தா, இந்த அன்பு மாறாம நீங்க எப்பவும் இப்படியே இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டேன். அத்தா, என்ன சீதா, இன்னைக்கு தீபாவளி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. இதை தவிர இன்னைக்கு இந்த உலகத்துல எனக்கு ஆஸ்தி பாஸ்தி வேற எதுவுமே கிடையாது. தீபாவளி அன்னைக்கு மனைவிக்கு ஒரு புடவை கூட வாங்கி கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கிறேன். அத்தா, இப்போ எனக்கு என்ன குறை? உங்க இதயத்துல இடம் கொடுத்து மனைவியா ஏற்று மங்கள வாழ்வு கொடுத்தீங்க. இது போதாதா? இதை விட ஒரு பெண்ணுக்கு வேற என்ன வேணும்? புத்தாடைகள் அணிஞ்சாதான் பண்டிகையா? குடும்ப வாழ்க்கையிலே சண்டை சச்சரவு இல்லாம ஐக்கியமா வாழ்ந்தா அதுதான் சிறந்த பண்டிகை. அப்படி பார்த்தா நமக்கு தினசரியும் பண்டிகை தானே அத்தா.
ஏன் இப்படி கண்ணீர் வடிக்கிறீங்க? உங்களுக்கு இல்லாத சொத்து சுகம் எனக்கு எதுக்கு? இத பாருங்க, இப்போ இல்லைன்னா அடுத்த வருஷம் கொண்டாடிட்டு போறோம். வயிற்றுக்கு இல்லாத ஏழை கூட இந்த பண்டிகையை கொண்டாடுறான். இந்த பெரிய வீட்டு பிள்ளைகளால் தன் மனைவிய மஞ்சள் குங்குமம் புதுப்புடவையோட இந்த பண்டிகை நாள்ல கூட பார்க்க முடியல. எனக்கு ஒரு குடும்பம், நான் இருக்கிறேன். அத்தா, மாலை சூடும் மணநாள், இளமங்கையின் வாழ்விருநாள், சுகம் வேவிடும் காதலின் எல்லை, வேறொரு திருநாள் இனி இல்லை. மாலை சூடும் மணநாள். சீதா, எல்லாம் வந்துருச்சு. நான் கடைக்கு போய் பட்டாசு வாங்கிட்டு வந்துடுறேன். நீ புது புடவை கட்டிக்கிட்டு ரெடியா இருக்கணும். குழு எங்க அம்மா கொடுத்த செயின். இது ஏதா உனக்கு? தயவு செய்து அதை மட்டும் கேட்காதப்பா. நம்ம 2 பேரும் ரொம்ப நெருங்கி பழகட்டும். நீ அதை தெரிஞ்சுக்காம இருக்கிறதே நல்லது. இது ஒரு பெண் எனக்கு கொடுத்த காதல் பரிசு. காதல் பரிசு. நாக்கு தடுமாறுது. உன்னை பார்க்கறதுக்கு என் கண் கூசுது. இனிமே நான் இருக்க மாட்டேன். இனிமே நான் இருக்கவே மாட்டேன். இருந்ததும் நடந்ததும் பொய்யடா, நாம் இருக்கிற உலகம் மெய்யடா. இருந்ததும் நடந்ததும் பொய்யடா, நாம் இருக்கிற உலகம் மெய்யடா. மனைவியும் மக்களும் பொய்யடா, தினம் மயங்கிடும் உலகே மெய்யடா. உறவினில் பாசம் வருவது மோசம், அறிந்தவன் ஞானியடா. உலகம் தனி உலகம், இரவில் விடியும் புது உலகம். படைத்தானே படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே, வளர்த்தானே வளர்த்தானே. மனதினில் கவலையை வளர்த்தானே. வந்து 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 பாத்தீங்களா மாப்பிள்ள, நான் சொன்னா கேட்டீங்களா? அநியாயமா எல்லாருமா சேர்த்து பொண்ணு வாழ்க்கையில் மண்ணாண்டி போட்டுட்டேன். சுவாமி, நீ என்னை இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லையே. நான் செய்த தவறையெல்லாம் உணர்ந்துட்டேன். என்னை மன்னிச்சிடு சீதா, என்னை மன்னிச்சிடு. படைத்தானே படைத்தானே. படம் நிச்சயதாம்பூலம் பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? அண்ணன் வந்து எவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா? அதுதாங்க அப்போல்லாம் கண்ணில் ஒத்துற மாதிரி படமாக இருக்குங்க. அதுதாங்க எங்களுக்கெல்லாம் இப்போல்லாம் நினச்சா வயிற்று எரியுது. எப்படிலாம் படங்கள் வந்துச்சு, இப்போல்லாம் எப்படி படங்கள் வருது? ஏண்டா இப்படி ரொம்ப எல்லா பயலுக்குமா ஒரு ரசனை இல்லாமல் போயிட்டானுங்க. ஏதோ ஒரு குப்பையை கொட்டினாக்கா ஒரு ஹீரோ வரானா, 100 பேரை அடிக்கிறானா, அவன் சுத்தியில் தலையில் அடிப்பானா, இவன் எந்திரிச்சு மறுபடியும் திரும்பி போய் அவங்கள அடிப்பானா. ஏண்டா ஒரு அடி சுத்தியில் அடித்தா அவன் அதோட காலிடா. அவன் எவ்வளோ பெரிய ஆம்ஸ்ட்ராங்காக இருந்தாலும், ஆம்ஸ்ட்ராங்னா உடனே விண்வெளிக்கு போனானே அந்த ஆம்ஸ்ட்ராங் நினச்சிக்காதீங்க. முகமது அலி மாதிரி ஒரு குத்துச்சண்டை வீரனே வச்சுக்கோங்களேன். ஒரு அடி தலையில் அடித்தோன்னு வச்சுங்க, சுத்தியில் பெருசாக சால் காலி ஆயிடுவான். இவனுங்க என்னடானா அடிப்பான் 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 அடிப்பான். அப்புறமேட்டா அவன் ஹீரோ எந்திரிச்சு வருவான், சண்டை போடுவான்.
காதில் முளமாக சுற்றுறானுங்க. ஆனால் இவனுங்கெல்லாம் விசில் அடிச்சுட்டு பார்க்குறானுங்க. அவன் ஒரு கட்சி ஆரம்பித்தா அந்த கட்சி பின்னாடி போகிறானுங்க. மான ரோசம் சூடு சுரணை எல்லாத்தையும் விட்டுட்டானுங்க போல இருக்குது. அடுத்த வாரம் இன்னொரு முக்கியமான படத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.